இப்போ நான் 3 பாயிண்ட் சொல்றேன். சவுண்டுக்கு ஏன் இவ்வளவு ஃபேன் பேஸ் வந்ததுன்னு. ராணவ் வந்து ஜாக்லின வந்து மூடுன்னு ஏதோ சொல்லுவாங்க. இமிடியேட்டா வந்து சவுண்ட் உள்ள வருவாங்க. அங்க ஒரு பாயிண்ட் ஹை பாயிண்ட் போனாங்களா, அது அது சவுண்டுக்கு வந்து ஒரு ஃபேன் இருக்கு. அது ஃபேன் பேஸ் இருக்கு. அத ஒத்துத்தான் ஆகணும். அவங்கள பிடிக்காது. எனக்கும் பெர்சனலா இது ஆஸ் எ கண்டஸ்டன்ட்டா வந்து எனக்கும் பிடிக்காது. பட் அங்க ஒண்ணு வந்துதா, நேத்து வந்து தர்ஷிகா பேசும்போதும், அங்கேயே வந்து சவுண்ட் டேக் ஓவர் பண்ணுவாங்க. இது உங்க அப்பா வீடு சொல்லுவோம். அது டவுன்ஃபால் ஆயிட்டு, எங்க பாயிண்ட் வந்து நிக்கும்னா, தர்ஷிகாவ சவுண்ட் அடிக்க போனாங்க அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி ஜெஃப்ரி, ரஞ்சித் வந்து அந்த பேசிட்டு உள்ள வந்து ஜாக்லின் ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. இமிடியேட்டா போயிட்டு நீங்க ஆடுற கேம் ரொம்ப கேவலமா இருக்கு ரஞ்சித் சார் அப்படின்னு ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ சவுண்ட் வந்து வெரி 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 கிளவர் பிளே. ஜாக்லினை வச்சு ரயானை வச்சு ஜெஃப்ரியை வச்சு அவங்க கேம் ஆடுறாங்கன்னு நான் சொல்றேன். அது வந்து ரொம்ப ஸ்மார்ட் கிளியர் மூவ். அதாவது இந்த கிரிஞ்சு கண்டென்ட்ஸ் இருக்கட்டும், இங்க நான் பாட்டு பாடினா வெளியே எனக்கு வந்து ப்ரோமோ போடுவாங்க. சும்மா நேத்து ஏதோ ஒரு பாட்டு போட்டாங்க, புதிய வானம்னு ஏதோ ஒண்ணு பாடுறாங்க. அதை இங்க வந்து ஒருத்தர் போஸ்ட் போட்டு அதை ஒரு வீடியோ போட்டு அதுக்கு இருக்காங்கல்ல, வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, பாக்குறாங்கல்ல, அது ஒண்ணு பண்றாங்க. நேத்து இந்த காஃபி மேட்டர் சும்மா மேட்டர் அந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்டா வந்து கண்டென்ட் வந்து கொடுக்குது. நான் இதே வந்து முத்துக்கு சொல்லல, நீங்க கான்ஸ்டன்டா இது கொடுக்க தேவையில்ல. பட் இந்த ஷோ ஃபார்மட்ல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னா, நீங்க புதுசா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். ஒண்ணு கிரியேட் எ கேஆஸ் ஆர் பி எ சொல்யூஷன் டு எ கேஆஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நீங்க மிடில்ல இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களால வந்து இந்த ஷோல வந்து கான்ஸ்டன்டா வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த 100 டேஸ் ஷோன்றது 100 டேஸும் வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். வீக் இன் அண்ட் வீக் அவுட். அசீம் வந்து இதை நல்லா ப்ளே பண்ணாரு. அசீம்க்கு அகைன்ஸ்டா தான் நான் இருந்தேன். அவரை பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் எல்லாம் வந்து பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு பையன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹோல் ஹவுஸே வந்து 20 பேர் கிட்டத்தட்ட அவரை சைடுல நிக்க வச்சு அவரை எலிமினேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சென்டிமெண்டா வந்து அவரு இவரு கூட இவரு அந்த மெயின் ஆப்போனன்ட் அவரே வந்து அவருக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாரு. விக்ரம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க குரூப் ஒன்னு ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ எல்லாமே வந்து அது ஒரு கொலாபரேஷன்ல இருந்து இது எல்லாத்துக்குமே வந்து முத்துக்குமரன் வந்து மிடில் இருக்காரு. இப்போதைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா சவுண்டு தான் வந்து அதை கிளியரா பண்றாங்க. நான் சொல்ற மாதிரி ஜாக்லினா கூட வச்சுக்கிட்டே அவங்க கேம் ஆடுறது வந்து சவுண்டு தான். அந்த வெளி வேஷம் எனக்கு இன்னொன்னு, இது யாரோ வந்து அவங்களுக்கு வெல் ட்ரெயின்ட். உனக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கேட்டு யாராச்சும் ஒரு கண்டஸ்டன்ட் நீ மாட்டி விடுற மாதிரி வந்தனா, இல்லனா உனக்கு நெகட்டிவா போற மாதிரி உனக்கிட்ட விஜய் சேதுபதி மேபி அது ஹோஸ்ட் யாருன்னு தெரியாது. உனக்கு வந்து ஹோஸ்ட் கொஸ்டின் வந்ததுன்னா புரியலன்னு சொல்லு, தெரியலன்னு சொல்லு, இல்ல எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லுன்றது வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து பிபி கேமுக்கான ட்ரைனிங். அததான் வந்து வீக்கெண்ட்ல வந்து எனக்கு புரியல சார், எனக்கு தெரியல சார், இதுக்கு மேல எனக்கு கருத்து இல்ல சார் அப்படின்னு சொல்றது வந்து இது டிப்பிக்கல் பிபி ட்ரெயின்டு கேம். இது வந்து ஒரு நேச்சுரலாவே இதுவே இல்லை. அது சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. நம்ம இங்க மேபி சோசியல் மீடியால வந்து அதை அப்சர்வ் பண்ணலாம். பட் ஜெனரல் பப்ளிக் வந்து பாவம் இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல, இத போயிட்டு விஜய் சேதுபதி வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்றாரு அப்படி கூட நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் வந்து சவுண்டுக்கும் ஜாக்லினுக்கும் வந்து இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதுல ரொம்ப அன்பேர் இது யாரோ இமாது சொன்னாரு. மேபி நான் நேம் எடுக்கலாம்ல ஆலன்? அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகே. இமாது என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க ஆடிட்டிங் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அவங்களுக்கு வந்து பாட்ஸ்ல இருந்து எப்படி ஓட்ஸ் வருது, இல்லனா ஆர்டிபிஷியலா எப்படி ஓட்ஸ் வருது, இல்ல ரியலாவே ஓட் பண்றாங்களா, ஜெனுவின் ஓட்ஸ் எதுன்னு ஃபில்டர் அவுட் பண்றதுக்கு சிஸ்டம் இருக்காருன்னு சொல்றாரு. நான் எல்லாரையும் விட்டுறேன். முத்துக்குமரனுக்கு வரல. ஏன்னா அவர் முத்துக்குமரனுக்கு தான் சொல்றாரு. இன்னைக்கு ஏன் அவர் ஹாட் சீட்ல இருக்காரு, ஜாக்லின் இவங்களுக்கு எல்லாம் ஏன் இருக்கு, சத்யாக்குலாம் எப்படி ஓட்டு வருது? எனக்கு அதுதான் புரியல. சத்யா, விஷால் இவங்களுக்குலாம் வந்து ஜெனுவின் ஓட்ஸ் வருதா? இல்ல விஷாலுக்கு கூட ஓகே தான் ப்ரோ. சத்யாக்கெல்லாம் இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடிட் மேட்டர் இருக்குல்ல, ஆடிட் ஃபைலே வந்து சேனல் கிட்ட இருந்தா அங்க போகும், அவங்க கிட்ட இருந்து இங்க வராது. ஓகேவா? டெலாய்ட்டும் அர்ன்ஸ்ட் அண்ட் யங்கும் மாத்தி பண்ற ஆடிட் தான் இது. சரியா? சேனல் கிட்ட இருந்து அங்க போவோம், அங்க வந்து அதுல சைன் போட்டு திருப்பி இங்க வரும் அந்த ரிப்போர்ட். ஸோ அப்படிதான் அது நடந்துகிட்டு இருக்கு.
இது ஆமா நேத்து வந்து இத வந்து கேள்வியாவே எனக்கு வந்திருந்தது. நான் அப்போ இந்த டீடைல்ஸ்லாம் வந்து இமாத் ப்ரோட்ட ஷேர் பண்ணிருந்தேன். சரி ப்ரோ, நான் கன்னர் பிரதர்ஸ்க்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த சௌந்தர்யா இந்த அவ்வளோ தெளிவாக விளையாடுறாங்க, வெளியே யாரோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அது எப்படி வேணால் இருக்கட்டும். அது மற்றபடி என்னன்னு எனக்கு தெரியல. அந்த இது மூடுன்னு சொன்னதுக்கும் அப்புறம் தர்சிகாவை அப்பான்னு சொன்னதுக்கும் அடிக்க போனதுக்கும் இதெல்லாம் யோசித்து பண்ணுற இது அது அங்கே கிடையாது. ஏன்னா அது டக்குன்னு வந்தது. அது வந்து அவ்வளோ தூரம் அது அவங்களுக்கு இயற்கையில் இருக்கனால தான் அப்படி வரும். இல்லாட்டா இது கேமுக்காண்டிலாம் அவங்க பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக உண்மையிலேயே அவங்க மேலே இது இருக்குது, அன்பு இருக்குது, அதனால் டக்குன்னு வந்துடுது. அதுதான். மிச்சபடி நீங்கள் நடிக்கிறாங்க புரியலைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை. அது அவங்க அப்படியே தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் எல்லாமே அவங்க கேமாக யோசிக்கிறாங்கன்னா அது அப்படிலாம் கிடையாது. அது சிலர் தான் அப்படி கன்னர் 1 hour வந்து எடிட்டட் வெர்ஷன் ஓகேவா. லைவ் பார்த்துட்டு இருக்கோம், லைவ்லயே ஸ்பான்டேனியஸா அவங்க பண்ணுவாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் அதுங்க என்னோட கருத்துல ஐ ஸ்டாண்ட் பை. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரெயின்டு கேம் தான். அதாவது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், ஒரு ஹை பாயிண்ட் ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அதுல எங்க வந்து அங்க ஹை பாயிண்ட்ல கத்துறாங்க. இப்போ ஜாக்லினை வந்து ராணவ் வந்து நீ மூடுன்னு சொன்ன உடனே இவங்க போறாங்க. அது ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் அப்படின்னா, பட் அந்த லைம் லைட்டை வந்து ஸ்டீல் பண்றாங்களா, அதுக்குன்னு ஒரு இது ப்ரோ. அந்த மொமெண்ட் கரெக்டான அவங்க நல்ல இன்டென்ஷனோட தான் வந்தது. ஓகேவா. சர்ஷிகா கூட ஃபைட் அது வரும்போது ஜாக்லினை ஒரு சைடு நின்று கையை பிடிச்சி வெளியில கூப்பிட்டு இழுக்க தான் பார்ப்பாங்க அந்த இடத்துல. அவங்க அன்லெஸ் வந்து இது உங்க அப்பா வீடான்னு சொல்ற வரைக்கும் அவங்க ஜாக்லின் கையை பிடிச்சி தடுக்க தான் பார்ப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் கேம் நம்ம பார்க்க போறோம்ல, மேபி 1 or 2 weeks பார்க்கலாம். இதே வந்து அதே ஃபீல் இருக்கும்ல. இஃப் இட் இஸ் நேச்சுரல் இதான் உடைச்சு விட்டாங்க. ப்ரோ இருங்க முதல்ல நீங்க ரொம்ப பட்டும் படாம லைக் இந்த விஷயத்துக்குள்ள போறீங்க. அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அவங்க ரியாக்ட் பண்ண அந்த மொமெண்ட் இட் வாஸ் வெரி இன்ஸ்டன்டேனியஸ். அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் அதை பண்ணல, அவங்களுக்கு டக்குன்னு அது வெடிச்சிருச்சு. அவங்க டக்குன்னு அங்க கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ராணவ வந்து பேசினது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மாத்தி போட்டி போட்டுக்கிட்டாங்கல்ல, இந்த ஸ்பேஸ் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஒரு போட்டி போச்சுல, அதெல்லாம் ஜெயிலுக்கு. ஆமா, அதெல்லாம் நீங்க சொல்றதுல அடங்கிடும். பட் அந்த இருங்க, அந்த மொமெண்ட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதை நான் ரசிச்சேன். எதுனா அவங்களுக்கு ஹர்ட் பண்ண உடனே இன்ஸ்டன்டா அவங்க ரியாக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, நான் அதை ரசிச்சேன். அப்புறம் அடிச்சாங்க பாத்தீங்களா, அது எனக்கு பிடிக்கல. எனக்கு அதுக்கப்புறம் ஐ மீன் அடிக்கலாம் தள்ளாங்க பெருசா, பட் சொல்றேன் அதுவே தப்பு தான். லைக் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அந்த மீட்டர் தேடி போறது தான். அது ஐ மீன் யூ ஹேவ் டு டு இட் இன் தி ஷோ. அது இட்ஸ் வாட்எவர். ஓகே, அது ஒண்ணு. இன்னொன்னு, ரஞ்சித் கிட்ட ஜெஃப்ரியோ ரஞ்சித்தோ என்ன பேசினாங்கன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட்வே வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு டவுட்ஃபுல் எங்க வருதுன்னா, அவங்க தெரிஞ்ச விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்றாங்க, தெரியாத விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்றாங்க. அதுதான் வந்து நான் ஆக்சுவலா அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க வந்து நான் சவுண்ட வந்து தப்பா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு அவங்க கேம் பிளே பிடிக்கல, பட் இந்த அளவுக்கு ஒருத்தவங்க வந்து இந்த கேமை வந்து கிளவரா அப்ரோச் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து டாஸ்க்ல ஷீ இஸ் நாட் குட். எந்த டாஸ்க்லயும் வந்து ஒரு ஐ டிஸ்அக்ரி. அந்த பால் டாஸ்க் இருக்குல்ல, அவங்கள விளையாட வச்சதே, அவங்கள விளையாட அலோவ் பண்ணதே 1-2 டாஸ்க்ல தான். அந்த பாலை வந்து தூக்கிட்டு போய் மேல ஒரு ஹோல்ல போடணும்ல, அதுல எல்லாருமே நல்லா பண்ணாங்க. இல்ல அந்த இடத்துல வெறியா முதல் பண்ணதே அவங்கதான் நிறைய பால் போட்டிருப்பாங்க. இல்ல நீங்க நல்லா பாருங்க, ரியாவும் நல்லா பண்ணாங்க, தாச்சனாவும் நல்லா பண்ணாங்க. சரி, கம் டு வீக்லி டாஸ்க். இருங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்ததுல, அந்த பால் இழுத்துட்டு வந்து அந்த அந்த டியூபுக்குள்ள போடணுமே, அந்த ரோப்ல, அந்த டாஸ்க்கும் சூப்பர். பவித்ரா தான் நல்லா பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடைசியா தாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பே அவங்க நீங்க எதை வச்சு டாஸ்க் அவங்க விளையாடலன்னு சொல்றீங்கன்றது எனக்கு புரியல. நான் அதான் சார், வீக்லி டாஸ்க், டேக் வீக்லி டாஸ்க். சரி, நீங்க கன்செப்சுவல் டாஸ்க் சொல்றீங்க அதானே? நீங்க என்ன கேக்குறீங்க ப்ரோ, நீங்க பிரிச்சுக்கணும் ப்ரோ. கன்செப்சுவல் டாஸ்க்ஸ் வேற, ரெகுலர் டாஸ்க்ஸ் வேற, நீங்க அதை பிரிச்சுக்கணும். சரி, வீக்லி டாஸ்க் லெட் அஸ் டாக் அபௌட். ஏன்னா அதுதான் வந்து மெயின் டாஸ்க். ஏன்னா அதுதான் உங்களை பெஸ்ட் பெர்ஃபார்மர் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்றாங்க.
அதுல எதுல வந்து நல்லா பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்சு சுனிதா கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே என்டர்டெய்னிங்கா பண்ணாங்க. கரெக்ட்டா பண்ணாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. என்டர்டெய்னிங்கா பண்ணாங்க. ஐ அக்ரி தட். அபார்ட் ஃப்ரம் சுனிதா அந்த டாஸ்க் வேற எந்த டாஸ்க் நல்லா பண்ணாங்க சொல்லுங்க? கன்செப்சுவல் டாஸ்க் எதுவுமே அவங்க டாஸ்க்குள்ள நல்லா பண்ணல. ஆனா டாஸ்க்கு வெளில ஃபுல்லா ஸ்கோர் பண்றாங்க. இன்னொன்னு நல்லா கூட பண்ண தேவையில்ல. ஹவ் யூ அப்ளை இட்? யூ ஆர் தேர் டு ஒர்க். ஒரு இது இல்ல ப்ரோ, காம்படிஷன்ல நான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டேன் யூ ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, இந்த டாஸ்க்குள்ள நல்லா பண்றதுலாம் முக்கியமே கிடையாது ப்ரோ. ராஜுன்னு ஒருத்தர் இல்ல வந்தாரு ப்ரோ. ராஜுன்னு ஒருத்தர் வந்தாரு. எல்லா டாஸ்கையும் கோட்ட விட்டாரு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கோட்ட விட்டாரு. கன்றாவே பண்ணாரு. ஆனா டைட்டில் வின்னர் அவர்தான். ஏன்னா அவர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துட்டாரு. ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஏன்னா டாஸ்க்ல வந்து அவர் அந்த லாரல் ஹார்டி மாதிரி ஏதோ ஒண்ணு ஜோக்கர் மாதிரி ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா? எல்லாம் ஹி நெயில்ட் இட். இன்னொன்னு அந்த டாஸ்க்ல அவரோட எஃபர்ட் இருந்தது பாருங்க. அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு கிராபிங் டாஸ்க் எல்லாம் ஒண்ணு இருந்தது. அதுலலாம் அவரு சரியான எஃபர்ட் கொடுத்தாருங்க. இன்னொன்னு ப்ரோ, நீங்க எஃபர்ட் கொடுத்து ஃபெயில் ஆகுறது அப்படி வேற. ப்ரோ, நீங்க பாருங்க, நீங்க நான் பப்ளிக் சவுண்ட் எங்க பெர்செப்ஷனாவே பார்த்தா கூட நீங்க சொல்ற கேட்டகரியில தர்ஷிகாவும் பவித்ராவும் இந்நேரத்துக்கு டாப்ல இருக்கணும். இங்க அதை வச்சு முடிவாகிறது கிடையாது. நான் முடிவு பண்ணல. இது ஒன் ஆஃப் தி பாயிண்ட் நான் சொல்றேன். ஆமா, அதோட வெயிட்டேஜ் ரொம்ப கம்மின்னு நான் சொல்றேன். இன்னொன்னு ஆலம், நான் டாஸ்க வின் பண்றத பத்தியே பேசல. நான் எஃபர்ட்டை தான் ப்ரோ சொல்றேன். நான் எஃபர்ட் டெடிகேட் டு யுவர் டாஸ்க் ப்ரோ, அப்படின்றதுல எஃபர்ட்டை தான் ப்ரோ நான் சொல்றேன். நான் இங்க எஃபர்ட்டை இன்வாலிடேட் பண்ற பழக்கமே எனக்கு கிடையாது ப்ரோ. ஆனா அந்த டாஸ்க்குள்ள இருக்கிற அந்த வெயிட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். ஆனா வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி தான் அதுக்கு. இல்ல, நான் வந்து டாஸ்க வந்து ஒன் ஆஃப் த திங்கா தான் பாக்குறேன். ஆனா வெயிட்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஷிவின் வந்து ஷி பிளேட் எக்ஸலன்ட். இதே சர்வெண்ட் தான் கிடைச்சது அவங்களுக்கு. ராஜா ராணி டாஸ்க்ல வந்து சர்வெண்ட் தான் அவங்க பண்ணாங்க. பட் ஹவு ஷி ஸ்பைஸ்ட் அப் தி டாஸ்க், என்டையர் டாஸ்க். அந்த சால்ட் போட்டதுனால தான் அந்த டாஸ்கே வந்து ஸ்பைஸ் அப் ஆச்சு. ஓகேங்களா? இவங்க எஃபர்ட் இந்த டாஸ்க்னு கிடையாது. லைக் டெவில் அண்ட் ஏஞ்சல்ஸ்லயும் வந்து பெருசா எஃபர்ட் போடல. ராஜா ராணி டாஸ்க்லயும் வந்து பெருசா எஃபர்ட் போடல. இந்த டாஸ்க்ல வேணா அந்த ஹோட்டல் டாஸ்க்ல தான் ஓரளவுக்கு எஃபர்ட் போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. போத் அண்ட் சுனிதா கேரக்டர். அதர் தேன் தட் எந்த டாஸ்க்ல வந்து ஷி டசன்ட் அப்ளை. சி, இத வந்து நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா, ஒன் ஆஃப் தி குவாலிட்டிஸ் ஹவ் தே அப்ளை டு பி ட்ரூத்ஃபுல் டு த பிபி ஷோன்றது தான் நான் பாக்குறேன். அதர் தேன் தட் அந்த கேங்கா பேசுறது, ஃபன்னா பண்றது, அதுதான் ஹைலைட் ஆகுறது தவிர ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு சவுண்டுன்ற கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து மெயின் கோர் இஷ்யூ ஆஃப் பிபி கேம்ல வந்து அவங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதா நான் பார்க்கல. இது வந்து ஒரு ப்ளோன் அப் தான். ஒண்ணு இருக்கு. நேச்சுரலா growth ஒண்ணு இருக்கு, வீக் ஒண்ணு இருக்கு. இது வீக்கமா இருந்தா எப்ப வேணாலும் பஸ்ட் அவுட் ஆயிடும். நேச்சுரல் ராஜா ராணி டாஸ்க பொறுத்தவரையும் தீபக்கும் மஞ்சரியுமே வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அங்க வேற யாருமே எது பண்ணிருந்தாலுமே ஸ்கோப்பே இருந்திருக்காரு. என்னதான் தலைகில இருந்தாலும் ஸ்கோப் இருந்திருக்காரு. நான் எக்ஸாம்பிள் தரேன். இதே ராஜா ராணி டாஸ்க் இவரு அசீமோ இன்னொருத்தரோ வந்து நீங்க ஏன் பழைய இதுக்கு நீங்க கம்பேர் பண்றீங்க? புரியல. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம் வந்து இல்ல, கம்பேரிசனே போக கூடாது இதுல. நீங்க இப்போ சவுண்ட் வந்து டாஸ்க் விளையாடலன்னு சொல்றீங்க. அதுக்கு ஏன் நீங்க பழைய சீசன் கம்பேரிசன் போறீங்க? பழைய சீசன் இல்ல, இந்த சீசன்லயே சொல்றேன். இதுலயே வந்து இப்போ டாஸ்க் வச்சுதான் கேம் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பழைய சீசன் கம்பேர் பண்ணலாம். இங்க ஆலம் ப்ரோ முதலே சொல்லிட்டாரு, டாஸ்க் வந்து அது வந்து மேட்டரே கிடையாது, கண்டென்ட் தான் மேட்டர்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு, ஆமா, நான் ஆடியன்ஸ் கிட்டே இந்த கேள்வி வைக்கிறேன். ஏன் வந்து டாஸ்க் நீங்க இன்வாலிடேட் பண்றீங்க? நீங்க டாஸ்க் வின்னிங் கூட விட்டுருங்க. டாஸ்க்கு வந்து ஒரு கண்டஸ்டன்ட் எவ்வளவு டெடிகேட்டடா எஃபர்ட் போடுறத வந்து ஏன் இன்வாலிடேட் பண்றீங்க? அது ப்ரோ, ஏன்னா கன்செப்சுவல் டாஸ்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கான பிளேஸ் வந்து எல்லாருக்காகவும் கிடைக்காது. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஹலோ, பேசுறது கேக்குதா? பேசுங்க. ஹலோ, பேசுங்க. ஓகே மேஜிக் தான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இது பிபி ஷோங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் ஷோ கிடையாது. இது வந்து ஏன் வந்து பெரிய ஆடியன்ஸால வந்து இது வந்து அட்ராக்ட், இப்போ இந்த ஷோ வந்து நம்மளை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? ஆடியன்ஸ் கூட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுறது தான்.
இது வந்து என்ன சொல்றது, ஒரு டோபமைன் இன்டியூசிங் ஷோ தான். அது வந்து ஆடியன்ஸோட எமோஷன்ல எதா வேணா கனெக்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது கோவமா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், ஒரு ஒரு அட்ராக்ஷனா இருக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கலாம். இந்த டாஸ்க்குங்கிறது அதுக்கான சூழலை ஏற்படுத்தி குடுக்குற ஒரு கன்டென்ட். அந்த டாஸ்க்ல அவங்க என்ன எமோஷன்ல ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுறாங்களோ, அதுதான் அந்த சக்சஸ தூக்கி போகும். அதுதான் நான் இந்த பாயிண்ட்ட இப்ப கேட்குறாங்க இல்லையா? ஏன் வந்து டாஸ்க்க வந்து இன்வாலிடேட் பண்ண? டாஸ்க்க இன்வாலிடேட் பண்ணல. அந்த டாஸ்க் மூலியமா ஆடியன்ஸ் கூட அவங்க எப்படி கனெக்ட் ஆகுறாங்கிறது தான் இங்க பாயிண்ட்டே. இப்ப சௌந்தர்யா டாஸ்க் விளையாடலைனாலும், இப்ப லாஸ்ட் வீக் டெவில் டாஸ்க் விளையாடலைனாலும், ஆடியன்ஸ் வந்து பேசப்பட்டது எது? ஜாக்கண்டோட சவுண்ட் இஷ்யூ தான். அது வந்து எய்தர் வந்து வெறுப்பா கனெக்ட் ஆயிருப்பாங்க, இல்ல அவங்க விளையாடலைன்னு சொல்லி கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஏன் அவங்க விளையாடலைன்னு சொல்லி கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த வழியில தான் அத பார்க்கணுமே தவிர, டாஸ்க் வந்து கரெக்ட்டா விளையாண்டாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில ஆடியன்ஸ் கூட மேஜிக் நான் ஒரே கனெக்ட் ஒரு ஆகணும். பாயிண்ட் ஆட் அதுக்கு பண்றேன். அங்க இருக்க சூழல மேஜிக் அவங்க ஒரே பயன்படுத்திக்கணும். வெறும் டாஸ்க் மட்டுமே விளையாண்டுட்டு அவங்களுக்கு இருந்தா அது கேட்கல வேலை போல, கிடையாது. மேஜிக் செரிக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். கேக்குதா மேஜிக் செரி? மேஜிக் நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அந்த டாஸ்க் விஷயம் பேசிட்டு ஒன் இருக்கோம். செகண்ட், கனெக்ஷன் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், ஐ வில் லீவ் அண்ட் ஐ வில் ஜாயின் திரும்ப. ஓகே, நீங்க பேசு. சாம்ப்ரோ நான் பேசுறது பேசுங்க, கேக்குதா? கேக்குது. ஓகே. இல்ல டாஸ்க் பத்தி பேசினா ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். டாஸ்க் வந்து எந்த டாஸ்க் சுனிதாக்கு அப்புறம் நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு வந்து ஹோட்டல் டாஸ்க்லும் சௌந்தர்யா வந்து ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து ஸ்கோர் பண்ணாங்க. மேனேஜரா எல்லாரும் ஒரு மாதிரி இது பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல இருந்து மேனேஜரா எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து ஒரு ஸ்கிரீன் டிராப் பண்ணிட்டு அவர் எம்கேவா பண்ணதை எல்லாத்தையுமே வந்து ஓவர் ஷேர் பண்ணி அங்கேயே அவங்க ரைஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். டாஸ்க் வைஸ் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சர்வன்ட் டாஸ்க் கொடுத்தப்ப அவங்க சரியா பண்ணல, இல்ல அவ்வளவா அவங்களுக்கு பிரசன்ஸ் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த வாரத்துல அவங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த இடத்துல அந்த சொல்ற பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணி கேம் பிளே வந்து ரொம்ப கிளவரா இருக்கு. ஒத்துட்டு தான் ஆகுது இந்த பாசிட்டிவ் வே. அப்படி நிறைய கட்டாய் கேட்டுச்சு. ஆமா, இல்ல ஆனா அண்டர்ஸ்டுட். நான் அது சொல்லிட்டேன். சுனிதா கேரக்டர் பண்ணும்போது தான் அவங்க ஹோட்டல் டாஸ்க்ல தான் அது வந்துச்சு. ஏன்னா அவங்க கஸ்டமரா இருக்கும்போது தான் வந்து சுனித் இல்ல மேபி நான் இது இல்ல அது mix up அது பண்ணேன். அது Okay, வந்து okay, I got it. அது வேற. Okay. இமிடேட் டாஸ்க் task. வேற, ஆல் Okay, மாரட்டன் டாஸ்க் understood. வேற, ஹோட்டல் டாஸ்க் வேற. See, அதுக்கு அடுத்த again, டாஸ்கே வந்து அதுக்கு அடுத்தது என்ன இல்ல. டாஸ்க் வச்சாங்கன்னா கதை சொல்லும். இருங்க நான் ஆமா. சொல்லிடுறேன். கதை சொல்லும் அந்த இல்ல இது ஹோட்டல் டாஸ்க் வச்சாங்க அடுத்த வாரம். அந்த ஆல்மாராட்டன் ஹோட்டல் டாஸ்க். ஹோட்டல் டாஸ்க், அதுக்கப்புறம் கதை. அதுதானே வைல்ட் கார்டு வந்ததுக்கு அந்த கதை சொல்லும். ஆல்மாராட்டன் டாஸ்க்ல அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அந்த புல்சை காமெடி அது மாதிரி நிறைய இடத்துல காமெடி வச்சு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட்ல அவங்க மேனேஜரா இருக்குன்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. நான் கூட நினைச்சேன் மேனேஜரா இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அங்க போய் ஸ்பான்டேனியஸா அவங்க அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்தது. ரொம்ப ப்ராபப்ளி எனக்கு அது ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டும் கூட. அது மாதிரி அதுதான் ப்ரோ. அந்த ஒரு டாஸ்க்ல வந்து நீங்க டாஸ்க்ல ஜெயிச்சு அதை நல்லா விளையாடி இது பண்ணிதான் நம்ம வந்து இதுல ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்துதான் வரணும்னு அப்படி கிடையாது. அந்த டாஸ்கை எப்படி அவங்களா இருந்து அணுகுறாங்க அப்படின்றதுதான் மேட்ரு. எனக்கு வருத்தம் தான். நான் சொல்றேன் அகைன், நான் சொல்றேன் டாஸ்க்ல வந்து வின் பண்றதோ இல்ல பெருசா ஷைன் பண்றதோ இல்லையா, ஒரு கண்டஸ்டன்ட்டா நீங்க வந்து எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெவில் டாஸ்க்ல மஞ்சரி எடுத்துக்கோங்க. மஞ்சரி வந்து அந்த டாஸ்க்ல அவங்க சொன்ன அந்த அறம் சார்ந்த விஷயத்தை வச்சுதான் நான் விளையாடுவேன்னு சொல்ற விஷயத்துல அப்படியே விளையாடிருந்தாங்கன்னா அவங்க வந்து அதுல நிறைய கனெக்ட் ஆயிருப்பாங்க. நிறைய பேர் வந்து வெளியில வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் போச்சு. ஒரு மேக்சிமம் நெகட்டிவ் தான் போச்சு மஞ்சரிக்கு அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும். அது ஏன் அப்படி போகுதுன்னா அவங்க வந்து அந்த முன்னாடியே பேசுனதுக்கு இது கான்ட்ரடிக்ஷனா இருந்ததுனாலதான் அப்படி போயிருக்கு. இப்ப அந்த டாஸ்க் இல்ல சாம்பல் 1 பாயிண்ட். ராஜா 1 செகண்ட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மஞ்சரி விளையாடுறது அறம் சார்ந்து அவங்க விளையாடி இருந்தா அது பாசிட்டிவா போயிருக்கும்ட்டு. இப்போ எனக்கு வந்துட்டு இங்க மஞ்சரிக்கு ஒரு டவுட் ஆஃப் பெனிஃபிட்ன்றதை தாண்டி நான் கம்ப்ளீட்லி இந்த டெவில் டாஸ்க்னு வரும்போது மை சப்போர்ட் இஸ் ஃபார் மஞ்சரி. அவங்க அறம் சார்ந்து அப்படின்னு வரும்போது அந்த அறம்ன்றதுன்னா இந்த கேமுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்குள்ள விளையாடணும். இதுதான் வந்துட்டு நான் போன வாரம் ஃபுல்லாவே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம்.
என்னன்னா இந்த பர்டிகுலர் கேமுக்கு ஒரு ரூல் இருக்கு. டெவிலா இருக்கவங்களுக்கு பாரபட்சம் இருக்காது, கருணை இருக்காது, என்ன கருமத்தை வேணாலும் பண்ணலாம். அதை வந்துட்டு அதை தைரியமா பண்றதுக்கு முன் வந்த விஷயம் அது ஆக்சுவலி வித்தின் த ரூல்ஸ். அந்த விஷயத்துல தான் நான் அந்த அறம்ன்றத நான் பாக்குறேன். அந்த ரூலுக்கு உண்டான ஒரு அறத்தை தான் காமிச்சாங்களே தவிர்த்து நம்ம எதிர்பார்க்கிற அறம்ன்றது யாரையுமே துன்புறுத்தாம நேர்மையா டீசெண்டா விளையாடணும்னா அந்த அறத்தை இவங்க மென்ஷன் பண்ணல. இவங்க ஸ்டார்டிங்ல சொல்லும் போது எனக்கு இல்ல நேர்மையா ப்ரோ, இருப்பேன்ற அதுக்கப்புறம் அவங்க ஜென்ரலா சொன்னாலும் ஆர்ஜா ஆனந்தி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அது அது கான்ட்ரடிக்ஷன் ஆகும். பாயிண்ட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அது இல்ல நான் அதான் தலைவா, நான் சொல்றேனே, நீங்க அறம்னு சொல்லி வந்தா அது ஒட்டுமொத்தமா பொருட்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த கேமுக்கு தேவையான அறத்தை கேம்லயே தான் செலுத்தணும் அப்படின்னா பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா கேம்லயே தான் அவங்க ஆர்ஜா ஆனந்தி கிட்ட பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா அதுதான் சாமுவேல், நான் தான் சொல்றேனே, நான் உங்க எல்லாரோட அவங்க பாயிண்ட்டுக்கு கான்ஃபிளிக்டிங்கா வெளியில இருந்தாலும் அர்த்தத்தோட இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அதை பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை. அந்த கேம்லயே இல்ல ஒரு சாம், பெர்ஸ்பெக்டிவ் நான் டாஸ்கா இருந்தாலுமே நான் அர்த்தத்தோட தான் விளையாடுவேன்ற மாதிரி ஒன்று இல்ல சொல்லியிருப்பாங்க. அது கரெக்ட்டுங்க. அதான் அந்த டாஸ்க்குக்கான அறத்தை வந்துட்டு அவங்க செலுத்தணும்ன்றதுதான். அந்த ரூல்ல என்ன இருந்துச்சு, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இங்க ப்ரோவோக் செல்வா ப்ரோ பண்ணணும். வந்து இவங்கன்னு வரும்போது டாஸ்க்குக்கான இவங்க அறம்னு ஜென்ரலா ஒண்ணு சேஞ்ச் பேசி பண்ணிட்டாரு. ப்ரோவோக் பண்ணா யாரும் ப்ரோவோக் ஆக மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதை ஓவர் போர்டடா ஆடுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் லெவலும் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ டெவில்ஸ் டாஸ்க். ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மல் டாஸ்க் கிடையாது. ஒரு டெவிலுக்கு உண்டான அந்த அறம் அந்த ரூல்குள்ளன்னு வரும்போது எனக்கு வந்துட்டு சரி, ஸ்ட்ராங்கா இதுதான் ஒன்னு வந்துட்டு ஒன்னு மஞ்சரி. சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒரு சொல்லுங்க, ஸ்கேல் ஆஃப் 100%ல எத்தனை பர்சன்ட் வந்து பாசிட்டிவா போயிருக்கு, எத்தனை எது பர்சன்ட் புரியல நெகட்டிவா போயிருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. வெளியில சாமுவேல். நான் இங்க பாசிட்டிவா போறது நெகட்டிவா போறது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப அவர் கன்னர் நான் பேசிட்டு கம்ப்ளீட் இருக்க பண்றேன். டாபிக் அதுதான், இருங்க, அந்த டாபிக் தான். அதான் அதான் புரியுது. நான் அதை கம்ப்ளீட் பண்றேன். எனக்கு அந்த டாபிக் வந்து கேட்டுதான் இருந்தேன். அந்த கன்னர் பேசிட்டு இருந்த விஷயத்துக்கே நான் வரணும்னா, இங்க ஒரு கேமை வந்துட்டு ரிஸ்க் எடுத்து ஆடுற சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க ரிஸ்க் எடுத்து ஆடும்போது நல்லதோ கெட்டதோ தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட். ஓகேவா? அதுல ஆனா எனக்கு வந்துட்டு மஞ்சரி கிட்ட இந்த கேமோட ரூலுக்கு உண்டான நேர்மை இருந்துச்சு. அந்த நேர்மையில ஒரு அறம் இருந்துச்சு. அந்த ரூலுக்கு அந்த ரூல் இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு அந்த ரூலுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் அறம் இருந்துச்சு. அதை தான் நான் பாக்குறேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மத்த விஷயங்கள் பார்த்தா அது கிடையாது. அண்ட் அதை தாண்டி இங்க இன்னொன்னு டாஸ்கோட அணுகுமுறை மட்டுமே வந்து ஒரு டாஸ்க் வின்னர் மட்டுமே வந்துட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க மேஜிக் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. டாஸ்க் விளையாடும் போது வாட் இஸ் த வே, ஹவு த வே தே ஆர் பிளேயிங் அந்த விஷயமும் இப்போ இங்கதான் என்ன ஆகும்னா மஞ்சரி வந்துட்டு அதிகப்படியான ஒரு கிராஃபிங்க வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட்டா நேர்மையா இருந்திருக்காங்க. ஆனா அந்த கேரக்டர்ல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு அவங்கள பிடிக்காது. ரைட்டா? இதுதான் when it comes to சௌந்தர்யாவோ ஜாக்லினோ இல்ல முத்துக்குமரனோ டாஸ்க் விளையாடுற டைம்ல வாட் இஸ் தட் கேரக்டர் தே ஆர் ஷோயிங் ஆஃப்ன்ற அந்த ஃபேக்டர் ஆஃப் கிராஃப் வந்துட்டு இவங்க 3 பேருக்கு கொஞ்சம் டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் மோரோவர் நீங்க ராஜு எல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணீங்க. ஆலன் சொன்ன பாயிண்ட் தான் எனக்குமே. லிட்ரலி ராஜு வந்துட்டு எந்த டாஸ்கையுமே முழுப்படியா வின் பண்ணதா இல்லவே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலிங்கா பார்த்துட்டு 1 or 2 டாஸ்க் அவர் வின் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அந்த 1 or 2 எடுத்து வச்சு பாக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து பட் அவர் டாஸ்க் வின் பண்ண நீங்க இந்த சீசன் இல்லைங்க, எல்லா சீசன்லயுமே பாருங்க ஒரு பிக் பாஸ்னு வரும்போது டிடிஎஃப் டாஸ்க் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டாஸ்க் டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கு. அது என்னன்னா அது வீக்லி டாஸ்க். அந்த வீக்லி டாஸ்கை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். எல்லாருமே இண்டிவிஜுவலா காம்பீட் பண்ணுவாங்க. டிடிஎஃப் வின் பண்ணதுல என்ன சொல்றது, ஃபைனல்ஸ் டைட்டில் வின் பண்ணவர் அதிகப்படியா ஒருத்தர் இருப்பாரா சொல்லுங்க. மெஜாரிட்டி பிளேசஸ்ல அந்த டிடிஎஃப் வின் பண்றவங்க யாரும் டைட்டில் வின் பண்ற ஆட்கள் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் த டாஸ்க் வைல் அப்ரோச்சிங் த டாஸ்க், வின்னிங் த ஆடியன்ஸ் ஹார்ட்ஸ்ன்றது தான் இங்க மெஜாரிட்டி. அந்த ஃபேக்டர் தான் அதிகப்படியா வந்துட்டு இங்க பேசுன்றது தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே. ஒரு டாஸ்க் வந்துட்டு நேர்மையா விளையாடிடலாம் அப்படின்ற விஷயம் கிடையாது. இப்போ பாய்ஸ் டீமே கூட பாத்தீங்கன்னா இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல ஆப்வியஸ்லி தே வன் த டாஸ்க். ஆனா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே பத்திட்டு எரிஞ்சது என்ன அப்படின்னா ஆனா இந்த வந்துட்டு இப்படி விஷயம் விளையாடக்கூடாது. இந்த விஷயமும் இருக்குல்ல ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பொம்மை டாஸ்க் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பொம்மை டாஸ்க்ல நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு வகையான மால் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஏமாத்தி விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இது பண்ணியிருப்பாங்க. அந்த ஏமாத்தி விளையாடுறவங்க மேல நெகட்டிவா தானே போய் விழுவோம். அதே நேரத்துல அந்த டாஸ்கை நேர்மையா விளையாடி தோத்து போனாலும் அவங்களுக்கு பாசிட்டிவா தானே போய் சேரும். சரி, அதுதான் சொல்றேன் தலைவா. இங்க நாட் அபவுட் வின்னிங் த டாஸ்க், வின்னிங் திஸ் என்டையர் கேம் ஷோ அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்ல விளையாடுறவங்க
டாஸ்கை வின் பண்ற அந்த ஃபேக்டரை மட்டும் யோசிக்காம அந்த டாஸ்கோட அணுகுமுறையில ஆக்சுவலா ஆப்வியஸ்லி தே வில் செல்வா ப்ரோ ஷோ ஆஃப் தேர் கேரக்டர். எனக்கு தெரிஞ்ச செல்வா ப்ரோ நான் மேஜிக் ஒண்ணு சூப்பரா சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்ட். டாஸ்கை எப்படி செல்வா வேணா அந்த டாஸ்கை விளையாடும் போது என்ன கோவப்படுத்துறாங்களா பாக்குற செல்வா ஒரு அபி ஆடியன்ஸ பேசுறது என்ன கேக்குதா உங்களுக்கு? இல்லையே அபி பேசுறது கேட்கலையே. செல்வா ப்ரோ இல்ல நான் இல்ல வெளில நான் என்ன போயிட்டு சொல்ல வரட்டுமா? வந்தேன்னா நான் கீழே நம்ம போயிட்டு வரட்டுமா? அபி பாயிண்ட் கீழே போயிட்டு வருவாங்களா? நீங்க தான் போயிட்டு இல்ல வரணும் செல்வா செல்வா ப்ரோ. ப்ரோ வந்து அபி கேட்கலையா நீங்க பேசுறது? நம்ம ரொம்ப ஒரு நிமிஷம் ஓகே இருங்க, ஓகே நான் நான் என்ன ஷிப்ஸ்க்கு சொல்ல மிஷன் வந்தேன்னா கொடுத்துட்டு நம்ம வரேன். பாயிண்ட் ரொம்ப டீவியேட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். கன்னர்ஸ் அவர் சொல்ல வந்த பாயிண்டே முழுசா சொல்லல அப்படிங்கறதுனால அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அவர் சொல்ல வந்ததை ஃபுல்லா முடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவரு வெளியில போயிட்டு வர்றாரு, நீங்க பேசுங்க கண்ணர். நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். நான் மறுபடியும் வந்து எல்லாருமே வந்து நான் இந்த டாபிக் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா அங்கதான் நினைச்சுக்கிறீங்க. டாஸ்க் வந்து பிபி வின் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா அப்படின்னு கேட்கறது வந்து கரெக்ட் தான். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிடையாது. அதுல வர சென்டிமெண்ட்ஸ், அதுல வர எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஏன் ஆடியன்ஸா வந்து அவங்க போடுற எஃபர்ட்டை வந்து இன்வாலிடேட் பண்றோம் அப்படின்றதுதான். ஒருத்தர் வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ இல்ல மென்டல் ஸ்ட்ரென்த்தோ இல்லைன்னா எமோஷனல் ஸ்ட்ரென்த்தோ எல்லாருமே இதுல எமோஷனும் கலந்து இருக்குதானே. இப்போ பவித்ரா வந்து அந்த முட்டை இதை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணுதுன்னு வச்சுங்க. அதுல எமோஷனலும் இருக்கு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, எல்லாத்துமே இருக்கு. எத்தனை பேர் வந்து பவித்ராவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுது? இல்ல கன்னர் சிம்பிளா சொல்லணும்னா கன்னர் நான் ஃபுல்லா ஒரு முடிச்சிடுறேங்க. சோ சொல்லுங்க. எனக்கு வந்து இங்க டாஸ்க வின் பண்றவங்க பிபி வின் பண்ணிடுவாங்க, இல்ல டாஸ்க் வின் பண்றவங்களுக்கு ஹீரோ வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லல. நம்மளே வந்து கான்ஸ்டன்டா வந்து பேசி 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 பிபி ஷோல வந்து டாஸ்க் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த மாதிரி வந்து டாஸ்க் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு டெவில் குத்துட்டீங்க, நான் வந்து இன்பார்ன் ஏஞ்சல், நான் சின்ன வயசுல இருந்தே யாருமே ஹர்ட் பண்ணதுக்கு இல்ல, நான் யாருக்கும் எங்க நார்மல் ஃபுட்ல கூட எக்ஸ்ட்ரா உப்பு போட்டது கிடையாது, 2 சில்லினா எங்க வீட்ல 2 சில்லி தான் யூஸ் பண்ணுவாங்க, 3 சில்லி கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ அதனால நான் அது தரமாட்டேன், ஐஸ் கியூப்ஸை வந்து நாங்க அதிகமா போட மாட்டோம், இந்த மாதிரி சொல்லிட்டு நான் புனிதமானவன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து 4 மணிக்கு வந்து செகண்ட் டெவில் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமான்ஸ் வந்து செகண்ட் டே பாத்தீங்கன்னா 4 o'clock முடிஞ்சிச்சு. நீங்க இதே மாதிரி எல்லா டாஸ்கையும் வந்து இன்வாலிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுல எமோஷனல் கண்டென்ட் மட்டும் ஓகேனா காலையில டாஸ்க் 10 o'clock ஆரம்பிக்குதுன்னா 12 முடிஞ்சிடும். அங்கதான் போய் நிக்க யாரும் வந்து எஃபர்ட் போட. அப்போ ஒருத்தர் வந்து ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் எபிலிட்டி எல்லாம் போட்டு நின்று நான் சாதிக்கணும். இப்ப டிடிஎஃப்லாம் வரும்போது இதே தான் சொல்லுவீங்களா நீங்க? டிடிஎஃப் வின் பண்ணவங்க வந்து பிபி வின் பண்ணது கிடையாது, அதுல வந்து எமோஷனல் கண்டென்ட் தான் எனக்கு முக்கியம், ஸோ எல்லாருமே வந்து ரிலாக்ஸா ஆடுங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயமும் நேச்சுரலா வந்து கிரியேட் பண்ண முடியாது. நம்மளே வந்து ஆஸ் அன் ஆடியன்ஸ் வந்து இது வந்து இப்படிதான், இதுல எனக்கு வந்து எமோஷனல் கண்டென்ட்டோ ஃபன் கண்டென்ட்டோ சர்காசம் கண்டென்ட்டோ இது போயிடும், அவன் போடுற எஃபர்ட், அவன் அதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்றான், ஒரு மேக்கப் போட்டு பாக்குறான், அதுக்கப்புறம் வந்து பண்றவங்களை விட அது கொடுக்குறவங்களுக்கு தான் ரொம்ப. இப்போ பவித்ரா வந்து வாமிட் எடுக்கும்போது யாரா அதையும் தாண்டி கொடுக்குறான். எஸ் சிம்பிள். ஏஞ்சல்ஸ் அண்ட் டீம்பிள்ஸ், ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் வெரி சிம்பிள். அவங்க உங்களுக்கு 2 முட்டை கொடுக்குறாங்களா, ஸ்டாப் இட், கிவ் 1 ஹார்ட். கேம் அதுதானே, உங்களை ப்ரொவோக் பண்றாங்க, 2 முட்டை உங்களை சாப்பிட சொல்றாங்கன்னா இல்ல என்னால சாப்பிட முடியாது, ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்டு நான் செகண்ட் இன்னும் 2 ஹார்ட்டை வந்து நான் சேவ் பண்றேன், முடிஞ்சிச்சு கேம். நீங்க சொல்ற பாயிண்ட் 130 கேமை வந்து நம்மளே ஆடியன்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. 130 சிட்டப்ஸ் போடுற சொல்றாங்கன்னா 130 நீங்க போடக்கூடாது, 20 போட்டுட்டு என்னால முடியல, ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்டு கண்டினியூ த கேம். இங்க கேமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான் எனக்கு பாயிண்ட். அந்த கேம் அங்க கட் பண்ணிட்டு இவங்க 2 பேரை அடிச்சுக்கிறதுலயே வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கு. மேபி அது வந்து கேமை கண்டினியூ பண்ணியிருந்தா ஜெஃப்ரி இன்னும் நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அவரு ட்ரெஸ் யாருமே குவெஸ்ட் பண்ணல, ட்ரெஸ் திடீர்னு வந்துட்டு மியூட் போட்டாரு. சரி ஓகே, நான் இது சொல்றேன் கன்னர் ப்ரோ, நீங்க சொல்ற பாயிண்ட் வந்துட்டு இங்க யாரும் இன்வாலிடேட் எல்லாம் பண்ணல. இஃப் யூ ஆர் லிசனிங், இன்வாலிடேட்லாம் இங்க பண்ணல. இது எங்க இன்வாலிடேட் பண்ணலன்றத உங்களுக்கு 2 விஷயம் ப்ரூவ் பண்றோம் பாருங்க. எந்தெந்த இடத்துலலாம் இப்போ இந்த வாரமே கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சுல்ல, வின் பண்ணது என்னமோ ரஞ்சித் தான்.
ஆனா அதிகப்படியா இந்த கேமை வந்துட்டு சூப்பரா ஒரு அப்ரோச்ல வந்துட்டு விளையாடினதுன்னு சொல்லி அதிகப்படியா எல்லாருமே பேசினது பாத்தீங்கன்னா, இருங்க இருங்க தீபக், அதுக்கப்புறமா மஞ்சரி, அண்ட் தென் பவித்ராவோட இந்த சஸ்டைனபிலிட்டி, ரைட்டா? நான் ஹாசன், ஒரு நிமிஷம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. கேக்குது கேக்குது. சாரி. செல்வா இல்ல, வா நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், செல்வா இருங்க. பேசுறது கேக்குது. ம் கன்னர், நான் சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? இங்க யாருமே இன்வாலிடேட் பண்ணல. ரஞ்சித் வின் பண்ணாருன்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்றதை தாண்டி தோத்தவங்களும் இந்த கேமை வந்துட்டு எப்படி விளையாடி இருக்காங்க இந்த ஃபேக்டர்ல பாக்குறது தான். இங்க ரஞ்சித் சூப்பரா விளையாடிட்டாருன்றதே கிடையவே கிடையாது அந்த கேப்டன்சி டாஸ்க் பொறுத்த வரைக்கும். அங்க தீபக் ஆடினதும் இமீடியட்டா வந்துட்டு தீபக்கோட கேனை வந்து தட்டி விட்ட மஞ்சரி விளையாடினதும் தான் கேம். இதை தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க டைம்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த ஓட்டையை வந்துட்டு வாயாலையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்த பவித்ராவையும் சேர்த்து தான் பேசியிருக்காங்க. இங்க யாரையுமே நல்லிஃபை பண்ணி யாருமே பேசவே மாட்டோம். இப்ப நேத்திக்கு முந்தா நேத்திக்குலாம் நீங்க ஸ்பேஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா கூட இந்த பாயிண்ட்ல தான் நாங்க பேசி இருந்திருப்போம். ரஞ்சித்தை தூக்கி வச்சு பேசல வின் பண்ணிட்டாருன்ட்டு. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு நல்லிஃபை எனி திங். அண்ட் மோர் ஓவர் நீங்க சொல்றீங்க பவித்ராவுக்கு ஒரு முட்டையை கொடுக்கும் போது அவங்க வந்துட்டு அந்த முட்டையை சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்டாரை மட்டும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரை கொடுத்துடலான்ட்டு. அப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் நீங்களே கான்ட்ரடிக்ட் பண்றீங்க. எப்படி கேம் வரல, கேம் விளையாட தெரியலன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவோ ஜாக்லினோ சொல்றது ஒரு எமோஷன்னா, ஒருவேளை பவித்ரா அதை கொடுத்துட்டு போனா அதுவுமே ஒரு மாதிரி எமோஷனலா தானே கனெக்ட் ஆகும். லைக் அவங்க வந்துட்டு ஒரு ஏஞ்சலா சொல்றதையும் செய்யறன்ற அவங்க அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் ஆஃப் கேமை காமிக்கிறாங்க. சி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வில் ஷோ அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கேம். அது யார் அதிகப்படியா கனெக்ட் ஆகுறாங்க, யாரு வந்துட்டு எல்லாத்துக்குமே தலை குனிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாதுன்ற ஒரு பிளேயரும் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே எதிர்த்து நின்று நெகட்டிவிட்டி வாங்குறவங்களும் இருப்பாங்க. எல்லாரும் தைரியமா ஃபேஸ் பண்ணி பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ற ஆட்களும் இருப்பாங்க. வி ஷுட் வேலிடேட் எவ்ரி ஒன். யாரோட வேலிடேஷன் அதிகப்படியா அந்த கிராஃப்ல ஹிட் ஆகுதோ தோஸ் பீப்புள் வுட் பி கம்மிங் ஃபார் அ லாங்கர் மைலேஜ். இதுதான் விஷயம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும் கன்னர். அந்த பாயிண்ட் தான் நான் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். மேஜிக் சரி, வேற யாரும் அனலைஸ் பண்ணீங்களா? நான் ஆசன் ஏதோ பேசணும், பேசுங்க. நான் ஹாசன் பேசினதுக்கு அப்புறமா முகேஷ் பேசிட்டோயா. இல்ல நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். முகேஷ் சொல்லுங்க. ஹாசன் நீங்க பேசலையா? இல்ல, அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறாரா? வாட்ஸ்அப்ல வந்துச்சு தலைவா. சரி, ஓகே. முகேஷ் சொல்லுங்க முகேஷ். ஓகே செல்வா பிரதர், இப்போ நீங்க சொன்ன இந்த இந்த விஷயத்திலே தான் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. சி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க சொல்ற இந்த கேம் பேட்டர்னும் சரி, இந்த டாஸ்க்கும் சரி, அதுக்கான ஒரு இந்த டாஸ்க் எதுக்கு வைக்கிறாங்க, எதற்கான ஒரு இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சி நீங்க சொல்ற அதே கான்செப்ட் தான் நானும் சொல்றேன். இந்த டாஸ்க்ல நீங்க எப்படி விளையாடுறீங்க, அது ஒரு அணுகுமுறை எப்படி இருக்கு, அந்த அணுகுமுறையில நீங்க என்னென்ன செய்யறீங்க, அதை எவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்றீங்க, அதுல உங்களுக்கு என்னென்ன எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் மட்டும் அதெல்லாம் வச்சுதான் சரி இவங்க வந்து இந்த கேமை விளையாடும் போது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வருது, சரிங்களா? அத வெளியே உட்காந்து இல்ல நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார்றவங்களுக்கு மீட்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வரும் அப்படிங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. அந்த ஒரு விஷயம்தான் நான் வேறுபடுறேன், சரிங்களா? நான் வெளியே உட்காந்துட்டேன், என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதுல என்ன பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்க போகுதுன்னு நான் கேட்கிறேன். பிகாஸ் அதுல ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கு. அதுல இல்ல முகேஷ் கேக்குதா? கேக்குது. இல்ல இப்போ நீங்க இதுல என்ன ஒரு மோட்டிவ் ஆஃப் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தே நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். இட் மைட் பி ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஆர் இட் மைட் பி ஃப்ரம் த கார்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இனிஷியேட்டிவ் அந்த கார்பரேட்டுக்கோ அந்த இனிஷியேட் பண்ண அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கோ அது இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அதுக்காக வந்துட்டு இது வந்தா இவ்வளவு சேதாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்டும் பண்ற ஒரு ஆட்கள் இருப்பாங்கல்ல. அந்த ப்ரொட்டஸ்டோ இதை பண்ண மாட்டேன்னு சொல்றதோ அதுல நேர்மை இருக்கக்கூடிய ஆட்களை வந்துட்டு ஆடியன்ஸ் வில் சப்போர்ட், ரைட்டா? ஆனா இவன் சும்மா எப்ப பாரு இப்படிதான்டா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தாட்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நோபடி வில் சப்போர்ட். இந்த இடத்துலயுமே இதுதான் பாக்குறேன். ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஹவு தே ஆர் ஸ்டாண்டிங்
இது வந்துட்டு இவங்களுக்கான இண்டிவிஜுவல் ஆதாயம் இருக்கா, இல்ல எதுனால நான் வந்துட்டு வெளியே சொல்றேன், இண்டிவிஜுவலா ஆதாயம் இருக்கா, இல்ல ஒட்டுமொத்தமா உலகத்துக்காக பேசுறாங்களா, இல்ல என்டையர் குரூப்புக்காக பேசுறாங்களா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வெளியில எப்படி பார்ப்போமோ வித்தின் திஸ் கேம் ஆல்சோ இவங்க கிராஃபை வந்துட்டு பாதிக்காத அளவுக்கு ஹவு தட் ப்ரொட்டஸ்ட் இஸ் ரைட். இதெல்லாம் பார்க்கும்போது தான் சம்டைம்ஸ் இதை பாய்காட் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட இதை பாய்காட் பண்றதுக்காக வாட் இஸ் த வேலிட் ரீசன் யூ ஆர் கோயிங் டு ஹேவ், அதை என்னன்னு பிளேஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது அதிகப்படியான ஆடியன்ஸ்க்கு கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி அது போகும். இல்லைன்ற பட்சத்துல அது டீவியேட் ஆகும், அவங்களுக்கே பேக் ஃபயரும் ஆகும். இதை ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சும் நம்ம வந்துட்டு விளையாட மாட்டேன்னு சொல்றத எப்படி இது பண்ணுவாங்க. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அல்டிமேட்லாம் ஒரு காஃபிக்காக வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லா ஒரு டிஸ்கஷன் பிரச்சனையில போயிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு வனிதாக்கா வந்துட்டு பண்றாங்க, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பிளடி காஃபின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அவங்க பாரு அந்த காஃபி வந்துட்டு இவ்வளோ சண்டை போட்டுட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு போறதுக்கு இதுக்கு அது இப்போ பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு யாரும் பேசலையே. லைக் அவங்களுக்கு எவ்வளவு கட்ஸ் பாரு, லைக் இந்த விஷயத்த எப்படி எதிர்கொள்றாங்க பாருன்னு சொல்லிட்டு இப்படியும் அவங்களுக்கு வந்துட்டு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுல. பட் இட்ஸ் நாட் அபவுட் அவங்க வின் பண்ணாங்களா வின் பண்ணல, இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். வாட் இஸ் தட் ஹேப்பனிங், வெதர் இட் இஸ் a wrong direction or right direction, whether it is convincing or not convincing, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கறது தான் விஷயம். ஒரு ப்ரொட்டஸ்ட்ன்றது ஜஸ்ட் லைக் தட், அதை ப்ரொட்டஸ்டா மட்டும் பார்க்காம அதுல என்ன ஆதாயம் இருக்கு அந்த ஃபேக்டர்ல பார்க்கும்போது who is having the good things அப்படின்றதுதான் இங்க. செல்வா பிரதர், அதுதான் சொல்றேன். இங்க நடந்த ப்ரொட்டஸ்ட், அதுக்கான இன்டென்ஷன், அதுக்கான விஷயங்கள்ல நம்ம எடுத்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட எடுத்து சொல்றேனே, நீங்க சொன்ன அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், சக்தி பிரதர் வந்து இந்த திருடன் டாஸ்க் இந்த இது கொடுத்த உடனே அது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஹி வாஸ் வெல் டு டூ, அதை எடுத்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காரும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்குலாம் இந்த மாதிரி திருடி பழக்கமே இல்லை, நான் தான் திருடேன், நான் வந்து ஒத்துக்கிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அந்த எமோஷனல் ட்ராமா அந்த இடத்துல கொடுக்கும்போது ஒரே எக்ஸாம்பிள் தான், ஒரே எக்ஸ்பிளனேஷன் தான். யூ கைஸ் ஆர் ஆக்டர்ஸ், யூ ஹாவ் டு டூ, அதாவது ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு முனைப்பு இருக்கணும், அதுல நீங்க எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான அப்ரிசியேஷன்ஸும் அதுக்கான இதுவும் கிடைக்கும். அதுதான் சொல்றேன். இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே வந்து நீங்க ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அதுல என்ன ஆதாயம் கிடைக்க போகுதுங்கிற ஒரு அதாவது நீங்க இப்போ நீங்க கார்பரேட் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதுக்கான ஒரு 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 ஃபுல் ஃபோர்ஸ்டான ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா இட்ஸ் குட், சரிங்களா? அதுக்கான ரீசனே அடித்தளமே நல்லா இல்லைன்னா அதுக்கான ஒரு ரிப்ரிகஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டர்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். முகேஷ், இன்னொன்னு இப்போ இந்த டாஸ்க் பத்தி பேசிட்டு இருக்கோம். மேபி பிகாஸ் ஆஃப் த ரிவில் வெர்சஸ் இங்கிலீஷ் டாஸ்க்னால தான் மட்டும்தான் இப்போ இந்த டாஸ்க் மேட்டர்லாம் இப்போ உள்ள வருது. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இதே இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து லாஸ்டா ஃபர்ஸ்டா ஜெயிச்சது சௌந்தர்யா தானே, ஃபர்ஸ்டா தோத்தது ஆக்சுவலா, கரெக்டா? ஆமா, சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆவாங்க. சௌந்தர்யா, ராணவ் இவங்கெல்லாம் அவுட் ஆவாங்க. ஆனா கேம் வந்து நல்லிஃபை பண்றாங்க, ஒரு ஃபவுல் இருந்துச்சுனால அது ட்ரையல் ரன்க்கு அது போட்டு அடுத்த ரவுண்ட்ல இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் சவுண்ட் தான் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க்லயுமே நிறைய பேர் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க. அதை பத்திலாம் வந்து ஓஸ்டும் அட்ரஸ் பண்ணதில்லை, வெளியே நம்ம அந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. இந்த இடத்துல நம்ம பேசுறது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த டாஸ்க் ஸ்பாய்லர்ஸ் ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒண்ணு வச்சுட்டு அவங்க அந்த கேங்குன்னு வச்சுட்டு அந்த டாஸ்கே டோட்டலா ஸ்பாயில் பண்ண ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஓஸ்ட் அட்ரஸே பண்ணியிருக்காரு முதல்ல. மற்றபடி அவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் விளையாடி தோத்தாங்கனாலும் சரி ஜெயிச்சாங்கனாலும் சரி கவலையே கிடையாது. அவங்களுக்கு தேவை கண்டென்ட் மட்டும்தான். அந்த கண்டென்ட் யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். பேசுங்க, கண்டிப்பா மேஜிக் ஸ்டோரி பேசுங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டாஸ்கே விளையாடாம வெளியே உட்கார்றவங்கள நம்ம எப்படி வந்து அட்ராக்ஷன் பாயிண்ட்ல பாக்குறோம் அப்படின்னு. இது ஆர்ஜி ஆனந்தி வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மஞ்சரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுக்கு கான்ட்ராஸ்டா வந்து இவங்க 2 பேரும் எடுத்து ஒரு ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அதுதான் அங்க கேம் பிளே. அதாவது ஒரு வில்லன் ரோல் ஒருத்தவங்க பிளே பண்ணும்போது இங்க வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, நான் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளே பண்றாங்க. இது வந்து இன்னைக்கு இது வந்து ஒரு அந்த கேம் பிளேவை பார்த்து தான் மற்ற
மத்த செகண்டா வந்த டெவில்ஸ் எல்லாமே வந்து ஒழுங்கா விளையாடல. அவங்க தான் வந்து இதுக்கு மெயினான இந்த ஸ்பாய்லர்ஸ் ஆஃப் த கேம். அது வந்து ஒரு மேக்கர் சைடு இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட்டா இருக்கும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் என்ன பார்ப்பாங்க? நம்மளே எடுத்துக்கோங்க. அன்னைக்கு லைவ்ல மஞ்சரி பவித்ரா கிட்ட அப்படி பண்ணும்போது எத்தன பேர் மஞ்சரிய திட்டினோம்? ஓகேவா? நெறைய ட்வீட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்படி விளையாடுறதுக்கு இந்த டாஸ்க்க விளையாடாமயே இருக்கலாம். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸோட கேம் பிளே. ஸோ இங்க தான் ஜாக்லினும், சௌந்தர்யாவும் ஸ்கோர் பண்றாங்க. இங்க விஜய் இத அட்ரஸ் பண்றதுமே இப்படி பண்ணா அவங்களால வந்து அந்த ஷோவ வந்து ஒழுங்கா எடுத்துட்டு போ முடியாது. அவங்களுக்கு தேவை கன்டென்ட். 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கணும். டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க்ல. அத வந்து இவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதனால தான் அது அட்ரஸ் பண்ணப்படுதே தவிர, இது வந்து அவங்க வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது அதுதான் கிடையாது. மேடம் அந்த நானும் டாஸ்க்க சொல்றேன். தவிர ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து அதோட அடித்தளம் அவங்க வந்து சீரியஸாவே ஷி ஹஸ் எமோட்டட்னா அதுக்கான நிஜமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். அதுதான் சொல்றேன். உண்மையாவே அவங்க வந்து அந்த அளவுக்கு எமோட் ஆகல. தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் இட். அவங்க வந்து நார்மலா இருக்கும்போது ஷி ஆக்ட்ஸ் லைக் இட். சௌந்தர்யாவும் சரி, ஜாக்லினும் சரி. ஆனா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்ல அவங்க நார்மலா இருக்கிறத பாதி செஞ்சிருந்தா கூட அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கும். சரிங்களா? இல்ல. இத வந்து இது வந்து ஒரு நான் ஒன் செகண்ட் வேணும்ட்டே ஒரு இதுல கண்டென்ட்டா எடுத்து ரோல் பிளே பண்ணும்போது அதையும் மக்கள் பார்ப்பாங்க, அதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் இல்ல. த வெயிட் திங் வெயிட். தட் ஐ வில் டெல் யூ. ஹேப்பன் தட். மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வில் நாட் திங்க் லைக் தட். இப்போ ஒண்ணுமில்ல. நம்ம வீட்லயே நம்ம அம்மா, அத்தைங்கலாம் சீரியல் பார்க்குறோம், படம் பார்க்குறாங்க. எங்க அதுதான் மேம். ஆடியன்ஸ் வந்து ஏதாவது ஒன் அதுதான் செகண்ட் சொல்றேன். லெட் மீ கம்ப்ளீட். உங்களுக்கு இது புரியுதா? இல்ல நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். பட் ஐ வில் டெல் மை பெர்ஸ்பெக்டிவ். இப்போ அன்னைக்கு லைவ்ல மஞ்சரி நடந்த ஷோ, இல்ல நம்ம வீட்ல ஒரு சீரியல் ஷோ பார்க்குறாங்கன்னா, வில்லனை வந்து நம்ம வந்து வில்லனா தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஈவன் தோ தட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ். எவ்ரிபடி நோஸ் தட் இஸ் த டாஸ்க். மஞ்சரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் த டாஸ்க். ஆனா அது ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது நிறைய ஆடியன்ஸ்க்கு நெகட்டிவா தான் போய் கனெக்ட் ஆகும். ஆடியன்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆகுதா அப்படின்னு 1 hour எபிசோட் பார்க்குற ஆடியன்ஸ் அவ்வளோ இன்டெலெக்சுவலா அதை வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பர்சனலா எப்படி கனெக்ட் ஆகுது? பர்சனலா அந்த டாஸ்க் வந்து நெகட்டிவா தான் கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து அவங்க கிளவராக ப்ளே பண்ணி நான் நல்லவன் காமிச்சிக்கிறதுக்காக ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பண்ண ஸ்மார்ட் மூவ் தான். இது வந்து மேக்கர் சைட் கிரியேட்டிவ் சைட்க்கு அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காம போனதுக்கான காரணமானால இன்னைக்கு அவங்களுக்கு ரோஸ்ட் விழுகுது. பட் பர்சனலி அவங்களோட கிராஃப்க்கு அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆனா தான். மேஜிக் சரி அவங்களுக்கு விழுந்த ரோஸ்ட்டை விட அதிகமா விழுந்தது செகண்ட் டே டெவிலா ப்ளே பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் அதுக்கு விழுந்துச்சு. அதுக்கு ஆமா. ரீசன் வந்து இதை இவங்க தாண்டி தான் இன்னொன்னு என்னன்னா ஸ்பாய்லர்ஸ். அதுக்கு காரணம் இவங்க தான் அந்த ஸ்பாய்லர்ஸுங்கிறனால தான். மேக்கர்ஸ்க்கு இது நெகட்டிவ்ங்க. அவங்களும் விளையாடாம அடுத்தவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணி இவங்க பண்ணனால நம்மளுக்கும் பேர் கெட்ட பேர் ஆயிருமா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கயாஸ் கிரியேட் ஆனதுக்கு இவங்க காரணம். அதனால தான் இது அன்னைக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குது. அன்னைக்கு வந்து அந்த லைவ்ல 2 lakh வியூவர்ஸ் இருந்திருப்பாங்க. ஐ திங்க் 1 lakh or 2 lakh நாட் ஷியர். பட் நீங்க நார்மலா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்மளே சொல்லியிருக்கோம். நானே ட்வீட்லாம் போட்டேன். என்னால பார்க்க முடியல லைவ அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆச்சு. மஞ்சரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆச்சு? நெகட்டிவா தான் கனெக்ட் ஆச்சு. நெகட்டிவா கனெக்ட் ஆன பர்சனுக்கு நம்ம யாரும் ஓட் பண்ண மாட்டோம். அதுதான் அங்க ஃபேக்ட். அதுதான் மேம். இது நம்ம இப்போ அந்த டிராமா ஆடியன்ஸே கிரியேட் வேலிடேட் பண்ணவங்களும் பண்றோம். ஒன்னே ஒண்ணுதான். அந்த டிராமா கிரியேட் பண்ணவங்களும் அவங்க டிராமா தான் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் கனெக்ட் ஆச்சு. இதுல ரெண்டு அது வந்து நீங்க ஒருத்தர் அதான் சொல்றேன். புனிதரா ஒன் ஒருத்தரை வந்து செகண்ட். ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒருத்தர் புனிதரா ஒருத்தரை வந்து ஈவிலா நீங்க வச்சு பாக்குறதுல எனக்கு அதுல உடன்பாடே இல்ல. சார் அவங்க சார் the நீங்க entire சொன்ன one அதே second let me அதே complete. ஒரே ஒரு நிமிஷம். அதே கான்செப்ட்ல அதே இதுலதான் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் சரி அவங்களுக்கு வந்து எஸ் முகேஷ் எனக்கு என்னன்னா ஒரே அவங்க second சாமுவேல், இதை complete இல்ல பண்ணிடுறேன். அவங்களும் சரி நானும் சரி செல்வா ஆலன் எல்லாருமே சரி இவங்க பண்ணது தப்பு தான். அதே நேரத்துல அதுவும் ஓவர் போர்ட் போச்சுன்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களை மட்டுமே நெகட்டிவ் ரோல்ல வச்சு நாங்க வந்து பேசல. இது ஓகேவா? வந்து நம்ம இல்ல சொல்றோம் மேஜிக் இல்லையா? சொன்னாங்க. அதுக்கான பதில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முகேஷ் இருங்கய்யா, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ஆலன் இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆலன், அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. எனக்கு என்னன்னா இப்ப நீங்க மஞ்சரி அதுக்கப்புறம் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்களை கம்பேர் பண்ணி பண்றீங்க பாக்குறீங்க அப்படின்னா
ஆக்சுவலா வைல்ட் கார்டா வந்ததுக்கு அப்புறமா மத்தவங்க எல்லாம் வந்துட்டு நான் எப்பயுமே சொல்றதுதான், மத்தவங்க எல்லாம் ஒரு பேஸ் ஆஃப் ஸ்பீட்ல ஓடுறாங்கன்னா இந்த கேம்ல, அதை விட அதிகப்படியான பேஸ்ல ஓடுறதுக்கு ஷி நீட் டு டேக் அ ரிஸ்க். அந்த ரிஸ்க் எல்லாம் மஞ்சரி எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்கை எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுமே கொஞ்சம் ட்ரபிள் இருக்காங்க. இப்பத்திய சூழல்ல என்னன்னா, இப்ப ஜாக்லின் வந்துட்டு ஒரு விஷயம் பண்றாங்க, சவுண்ட் ஒரு விஷயம் தப்பா பண்றாங்கன்ற பட்சத்தில் நீங்க அப்படி பாக்குறீங்கன்னா, இதை தாண்டி ப்ராப்ளம் ஆர் கண்டென்ட் பிகினர்ஸ், கண்டென்ட் ரிட்டாலியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் ஜஸ்ட் லைக் தட் ஜாக்லினோ சௌந்தர்யாவோ ஒரு பிரச்சனையை வந்துட்டு தே ஆர் நாட் ஸ்டார்டிங் இட். ஆனா இந்த கேமுக்கான பிளாட் போட்டு அவங்களுக்கு விளையாடுற அந்த பக்கம் இருக்கு. ஜாக்லினுக்கு அதிகப்படியா இருக்கு, சௌந்தர்யாக்கு இருக்கோ இல்லையோ ஜாக்லினுக்கு அதிகப்படியா இருக்கு. ஆனா when it comes to these kind of issues, when you are comparing like மஞ்சரி and ஜாக்லின், ஒரு கண்டென்ட் நான் ஏன் வந்துட்டு அது ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன்னா, அது ப்ராப்ளம்னு சொன்னா அப்ப மஞ்சரி எப்பயுமே ப்ராப்ளம் பண்றாங்களா அப்படி யோசிப்பீங்க. நான் அதை கண்டென்ட்னே எடுத்துட்டேன்னா, அந்த கண்டென்ட் பிகினர் அப்படின்னு வர வச்ச மஞ்சரியா இருக்காங்க இல்ல வேற யாரா இருக்காங்கன்னா, அந்த கண்டென்ட்டுக்கு ரிட்டாலியேஷன்ஸ் தான் அதிகப்படியா வந்துட்டு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பண்றது ஒரு மாதிரி அட்ராக்டிவ் ஃபேக்டரா மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்கு. ரைட். சில இடத்துல அவங்கள பிடிக்காதவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா கூட இருக்கலாம். அதை நான் எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல. எல்லா பார்வையாளர்களோட வியூவிங் வந்துட்டு ஒரே மாதிரியும் இருக்காது. ரைட்டா? இங்க யூ நீட் டு சி வாட் இஸ் த கண்டென்ட். அந்த கண்டென்ட்டுக்கு ரிட்டாலியேட் பண்றது தப்பு கிடையாது. அது ரிட்டாலியேட் பண்ணும் போது எந்த வகையில பண்றாங்கன்றதுதான். ரைட்டுங்களா? நீங்க மஞ்சரி அண்ட் ஜாக்லின் எடுத்தீங்கன்னா மை பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஒருவேளை ஜாக்லின் அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்கன்னா, ஜாக்லின் நோஸ் வெரி வெல் கிரியேட் பண்ற பிரச்சனைய அது மத்தவங்க மேலதான் வந்துட்டு சாமர்த்தியமா மத்தவங்க மேல ட்ரபுளா போடுவாங்களே தவிர்த்து, தனக்கு தானே ட்ரபுளா அதிகப்படியா வர மாதிரி விளையாடக்கூடிய ஆளா நான் ஜாக்லினையும் பார்க்க மாட்டேன். சேம் வேர் நான் முத்துவையும் பார்க்க மாட்டேன் அதுல. பட் மத்தவங்க எல்லாருமே தே வில் ட்ரை டு கிரியேட் அ ப்ராப்ளம். ஆனா அந்த ப்ராப்ளம வந்து எக்ஸிகியூஷன் ஃபேக்டர்ல அந்த ப்ராப்ளம்கான பேக் ஃபயரிங் ஒர்க் அவங்க மேலேயே விழுந்துடுற மாதிரி தான் பண்ணுவாங்க. வேற ஜாக்லின் ஆர் முத்துக்குமரன் இவங்க இந்த விஷயம் மாதிரி பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். நீங்க ஜஸ்ட் லைக் தட் மஞ்சரி பண்ண தப்பு, அப்போ ஜாக்லின் ஏதாவது சொன்னா தப்பு கிடையாது. ரிட்டாலியேட்டிங் அவங்க பண்ணதுக்கு தே ஆர் ரிட்டாலியேட்டிங். அதை வந்துட்டு இவங்க மேல தப்பு இருக்க மாதிரி பண்றது ஸ்மார்ட் பிளே ஆஃப் த கேம் தான். அது எல்லாருக்குமே அந்த சாமர்த்தியம் இருக்குமான்னு தெரியல. அந்த ஒரு விஷயம் தான் மஞ்சரி இஸ் ஆல்வேஸ் மிஸ்ஸிங் இட். ஒன் செகண்ட் நான் இதை முடிச்சிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மேஜிக். ஆலன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் மேலே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் எல்லா சீசன்லும் உடன்பாடு இல்லை. எனக்கு வந்து மஞ்சரி பண்ணது, தர்ஷிகா பண்ணது, சாசனா பண்ணதோட எக்ஸ்ட்ராவே ஏன் பிடிக்கலன்னா, மஞ்சரின்ற ஒரு பர்சன் அறத்தை சார்ந்த மட்டும் தான் நான் விளையாடுவேன், டாஸ்காக இருந்தாலும் சரின்ற ஒரு அளவுகோலை என் கையில கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அந்த அளவுகோல் வந்து நான் அவங்களுக்கு வச்சது கிடையாது, அவங்க என் கையில கொடுத்தது. அதை வச்சு நான் பார்க்கக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கள நல்லவங்களா வந்து அவங்க காமிச்சிக்கணும்னு ஒரு கோட்பாடை வைக்கிறாங்க டாஸ்க்குள்ள கூட. சரியா? இப்போ ஜாக்லின் எந்த இடத்துல நான் பியூர் சொல்லோ ஜெனியூன்னு நான் சொன்னது கிடையாது. ஓகேவா? ஒரே ஒரு இடத்துல ஒரு ட்வீட்ல என் தங்கம் சார், தங்கப்புள்ள சார்னு போட்டேன். எதுக்காக போட்டேன்னா, பாப்பாய் வந்து தங்கப்புள்ள டேக் ஒன்று கிரியேட் பண்ணாரு. சரி இவர் போட்டிருக்காரு நம்மளும் சேர்த்து போடுவோம்னு சொல்லி போட்டேன், அவ்வளவுதான். ஆனா எந்த ஸ்பேஸ்லயும் அவங்க ஜெனியூன் சோலு, பியூர் சோலு, பயங்கர நல்லவங்கலாம் நான் பேசியிருக்கவே மாட்டேன். எனக்கு அந்த ஆஸ்பெக்ட்லேயே உடன்பாடு கிடையாது. எனக்கு ஐ டோன்ட் லைக் தட். அந்த நல்லவங்க கெட்டவங்க இதுக்குள்ளன்றது வந்து எனக்கு ஏன் உடன்பாடு இல்லைன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கெட்டவங்க தான். என்னோட ஸ்டாண்டர்டுக்கு அவங்க யாருமே வரவே முடியாது. அப்போ என் பார்வைக்கு அவங்க எல்லாருமே கெட்டவங்க. அந்த பார்வையோட நான் அவங்கள பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ரசிக்கவே முடியாது அவங்க எது பண்ணுறதையும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்குள்ள வந்து அவங்க பண்ணது ஏன் எனக்கு பிடிக்கலன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, அது ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ ஜாக்லின் வந்து இந்த இந்த ரஞ்சித் மேட்ரு பண்ணது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தம்பி கேட்டிருந்தாரு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அது பர்ஃபார்மன்ஸ் தான், ஸ்கோர் பண்ணுறதுக்காக பண்ணாங்க, அவ்வளோதான். ஆனால் ஜாக்லின் என்கிட்ட வந்து நான் வந்து டாஸ்கில் கூட பயங்கர இன்னும் அறத்தோடு விளையாடுவேன்னு அவங்க என்கிட்ட சொல்லலை. அந்த அளவுக்குள்ள என் கையில் அவங்க கொடுக்கல. நீங்கள் சொல்கிற இந்த ஜெனியூன் சோல், பியூர் சோல்லாம் வெளில கிரியேட் பண்ணாது. அவங்க ஃபேண்டம்ஸ், அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியுமா? நான் கண்டஸ்டன்ஸ் என்ன என் கையில் சொல்கிறாங்களோ, என்ன அளவுகோல் என் கையில் கொடுக்குறாங்களோ, அதை வச்சு தான் நான் அவங்கள மதிப்பிடுவேன். நான் என்னோட பார்வை அவங்க என்ன சொல்கிறாங்கிறத வச்சு தான் வருமே தவிர, வெளில என்ன பேசிக்கிறாங்கிறத வச்சு வராது. பேசுங்க மேஜிக்.
சரி அப்ப ஓகே. ஓகே. இதுல வந்து அது கேட்டிருந்தாங்க, அது டிராமான்னு தெரிஞ்சும் அத ஏன் வேலிடேட் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த என்டையர் ஷோவே டிராமா தான். அங்க இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே டிராமா தான் பண்றாங்க. அந்த டிராமாவ யாரு பெர்ஃபெக்ட்டா பண்றாங்கன்றது தான் மேட்ரு. பெர்ஃபெக்ட்டா பண்றவன் ஸ்கோர் பண்ணுவான். அத வந்து எக்ஸ்போசிங்கா பண்றவன் வந்து பேக் ஃபயர் ஆகும். இவ்வளோதான். அதுக்காக வந்து இப்போ சௌந்தர்யாவும், ஜாக்லினும் வந்து இத டிராமான்னு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஹை பிட்ச்ல ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல கான்ட்ரடிக்டா ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, நார்மலா வந்து ஆடியன்ஸ் எத பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் அந்த 2யும் வச்சு பார்க்கும்போது இப்படிதான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட், இப்போ வந்து நம்ம வந்து எல்லாரும் கேட்குறோம் தெரியுமா? முத்துக்குமரன் வந்து வீக்கெண்ட்ல வந்து 5 நிமிஷம் பேசினாலும் ஏன் அத பெருசா இது பண்றீங்க, பெருசா இது பண்றீங்க, பெருசானா பிகாஸ் அந்த ஸ்பேஸ அவரு கிரியேட் பண்ணாரு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டாரு. அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் கிட்ட செட் பண்ணது வந்து அது முத்துக்குமரனோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட். அது ஒரு 3, 4 வாரமா வந்து வரல. வராதம்போது இங்க என்டையர் ஆடியன்ஸுமே வந்து எப்ப பேசுவான், எப்ப பேசுவான், எப்ப பேசுவான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்போ நம்மளுக்கு கிடைச்ச வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு கிடைச்சதுனால தான் அது வந்து அவ்வளோ ஹைப் ஆச்சு. இது வந்து நெறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏன் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பெருசா வந்து பேசப்படுதுன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாரு அவரு. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காக ஆடியன்ஸை வெயிட் பண்ணோம். அது கரெக்டாக கிடைச்சோன்னே அது ஹைப் ஆகுது. அதுதான் இங்கே ஃபேக்டர். இதே தான் கிரிக்கெட்ல நம்ம எப்படி தோனி வந்து லாஸ்ட் 2 பாலாவது வந்து அடிச்சிட மாட்டாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்றோம்ல, அந்த மாதிரி தான் இது முத்து ஃபேன்ஸ்க்கு இருந்த ஒரு தருணம். ஸோ எந்த வகையில நம்ம ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கறதா இங்க மேட்ரு. அது வந்து டாஸ்க் தான் அப்படின்றது கிடையாது. இன்னொன்னு மறந்துட்டேன். இது ஆக்சுவலா முக்கியமான பாயிண்ட்டு. எனக்கு பிடிச்ச ஜான்ரே வந்து கிரைம் ட்ராமா, மாடர்ன் கிரைம் ட்ராமான்ற ஜான்ர் தான். அதுல நெறைய கொலை பண்ணுவாங்க. துண்டு துண்டா வெட்டி தூரம் போயிடுவாங்க. நெறைய வயலன்ஸ் இருக்கும் அதுல. ஓகேவா? அத பார்க்கும்போது என்னால ரசிக்க முடியும். ஏன் ரசிக்க முடியும்னா, அது படம்ன்றது எனக்கு தெரியும். அவங்கலாம் வந்து நிஜமாலே அந்த தே ஆர் நாட் கோயிங் த்ரூ தட். அது சும்மா ஷார்ட்டு. அந்த ஷார்ட்ட வந்து எப்படி சொல்றது? எடுக்குறாங்க. எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் வச்சு எடுக்குறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்றத ஃபுல் கண்காணிச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து அது கேரக்டரா நீங்க பார்க்கணும்லாம் சொன்னா என்னால வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ. சரியா? இதுல வந்து உங்களால முடியுன்ற பட்சத்துல மட்டும் தான் இந்த விஷயங்கள்லாம் வெளில வரும். இப்ப நேச்சுரலா எனக்கு ஒருத்தங்கள கூப்பிட்டு வச்சு நார்மலா என்னால ஒருத்தங்கள மேல முட்டை அடிக்க முடியாது, இல்ல மொளகா குடுக்க முடியாதுன்னா, அது நான் எனக்கு என்ன ரோல் குடுத்தாலும் நான் அத வந்து பண்ண மாட்டேன். இந்த ரியாலிட்டி கேம் ஷோக்குள்ள சொல்றேன். இதுவே எனக்கு வந்து ஒரு கேரக்டர் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு வில்லன் கேரக்டர் குடுத்துட்டாங்க. அந்த வில்லன் கேரக்டர்ல வந்து எனக்கு வந்து மொளகா குடுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொளகா ஃபேக் மொளகாவா இருக்கும். அந்த முட்டை அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆவாத மாரி இருக்கும். லைக் அதுக்கான எல்லா ப்ரிகாஷன்ஸும் அங்க வச்சுருவாங்க. ஸோ ஒரு ரோல் பண்றதும், அது ஒரு பெர்சனுக்கு ரியலா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இத தாண்டி இந்த ஆடியன்ஸோட த்ரெஷோல்ட ஏத்திக்கிட்டே வராங்க. என்னன்னா, அ ஃபி இன்னும் நல்லா ஹியூமிலியேட் இப்போ இப்போ வெளில இருக்கிற பேச்சு என்னன்னா, போன சீசன்லாம் அதோட பயங்கரமா நடந்தது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனால இது ஓகேன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதல் சீசன்ல நடந்ததே தப்புன்றேன் நான். இந்த நம்ம த்ரெஷோல்ட இன்க்ரீஸ் பண்ணி அட் ஒன் பாயிண்ட் இவங்க ஷோக்குள்ள அடிச்சுக்கின்னு புடிச்சுன்னு பெரண்டா கூட அது தப்பு இல்லைன்ற ஒரு த்ரெஷோல்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. என் டாஸ்க்குள்ள தானே நடந்தது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுவாங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு கன்செப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ஓகே. எனக்கு அது சொசைட்டிக்கு வந்து சேர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு கருத்து எனக்கு பெருசா தெரியுது இந்த ஷோவோட டாஸ்கை விட. அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் வீடியோ கூட ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அது அது எப்படி இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதை நார்மலைஸ் பண்றாங்கன்றது. என்னோட கருத்துலாம் இன் ரிகார்ட்ஸ் டு சோஷியல் காசஸ் இன் சோஷியல் இஷ்யூஸ் நான் அது சொசைட்டி வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டுமே அதுல ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வந்து பேசுவேன். மற்றபடி யூனோ இந்த ஷோல இருந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இவங்க யாரும் நல்லவங்க கிடையாது. அது there's only ever been one exception. லைக் இவங்க கிட்ட இருந்து லைக் நல்ல குணங்கள்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போறதுக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. இது ஒருத்தர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். மற்றபடி மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஏனோ தானம் தான். ஸோ நான் அந்த கேரக்டர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நான் அதுக்குள்ளேயே போகல. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஓகே. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு லீவ் ஆயிக்கிறேன். எனக்கு வந்து நம்மளோட வியூவர்ஷிப் ஸ்டாண்டர்டே கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ற மாதிரி தான் தோணுது. நிறைய விஷயத்த வந்து நம்மளே சமாதானப்படுத்தி இங்க யாருமே நல்லவங்க கிடையாது. இல்லைன்னா இந்த ஷோல வந்து இவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ வேர்ஸ்ட்ல வந்து நான் லீஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட் அதுல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இவ்வளவுதான் இவங்களோட கேம் பிளே. அதனால நம்மளோட வியூவர்ஷிப் ஸ்டாண்டர்டே வந்து குறைச்சிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஆல்வேஸ் தேர் இஸ் அ சான்ஸ். ஒரு ஜெனுவின் கண்டஸ்டன்ட்டை பார்த்து அவங்களோட ஜெனுவின் எஃபர்ட்ஸை பார்த்து சப்போர்ட் பண்ற டைம் வந்து கண்டிப்பா வரும். அது சேனல் ப்ராடக்டா இருக்கட்டும் சரி, அவுட் ஆஃப் சேனல் ப்ராடக்டா இருக்கட்டும் சரி, ரூரல் ஏரியால இருந்து வரட்டும், மலேசியால இருந்து வரட்டும், இல்ல ஜெர்மனில இருந்து வரட்டும், எங்க இருந்து வேணாலும் வரட்டும். ஒருத்தன் வந்து ஒரு ஷோல வந்து ஜெனுவின் எஃபர்ட் போட்டானா, சினிமா கூட அப்படித்தானே. ஒரு ஹீரோ ஆகுறாங்கன்னா அவங்க ஜெனுவின் எஃபர்ட் அங்க போட்டாதான் வின் பண்ண முடியும். பிபிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு ரியாலிட்டி ஷோக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுலயும் வந்து நான் ஆக்ட் பண்ணுவேன், அதுலயும் நான் வந்து ஒரு ட்ரெயின் பண்ணிடுவேன். அதை வச்சு நிறைய பேரை நான் டிசெப்டிவா எனக்கு ஓட்ஸ் வாங்கிட்டு நான் வின் பண்ணுவேன்ற காலம் போயிட்டு, ஜெனுவினா ஒருத்தன் வந்து ஆடி வின் பண்ணி ஒரு ட்ராஃபி தூக்குற காலம் நான் வரும். மேபி இந்த சீசனோ இல்ல அடுத்த சீசனோ கண்டிப்பா வரும். நம்ம வந்து வந்தாரு ப்ரோ, ஆரி வந்தாரு ப்ரோ. ஓகே ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் சரி, ஆரி எனக்கு இருக்கு, இன்னொருத்தங்க கூட வரட்டுமே. ஏன் ஒரு ஒரு இல்ல இன்னும் நிறைய பேர் வரணும் தான் எனக்கும் ஆசை. இப்ப நீங்க சொல்ற கேட்டகரியிலே பவித்ரா இருக்காங்க. ஆனா பவித்ரா கிட்ட பிரச்சனை என்னன்னா, why not பவித்ரா? ஏன்னா பவித்ரா, அதனாலதான் நான் கொஸ்டினை வந்து ஃபேண்டம் மேல வைக்கல, கண்டஸ்டன்ட் மேல வைக்கல, ஷோ மேக்கர்ஸ் மேல வைக்கல. அகைன் ஐ எம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் ஃபார் த வியூவர்ஸ். பவித்ரா நல்லா பண்றாங்க, லெட் ஓட் ஃபார் பவித்ரா. பப்ளிக் ஓட் பண்ணி இந்த ஷோனா பவித்ராக்கு ஓட் போடுங்க. நல்லாவும் இருக்காங்க, கேம் பிளேவும் கொடுக்குறாங்க, எல்லாரையும் பத்தியும் கரெக்டா கமெண்ட் பண்றாங்க. ஹீஸ் 3 கேப்டன்சில வந்து ஃபைட் அவுட் பண்ணிருக்காங்க, பேசாத ஆளும் கிடையாது. லெட் அஸ் எவ்ரிஒன் சப்போர்ட் பவித்ரா. இதுதான் என்னோட பாயிண்ட். முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. அவங்க இல்ல, என் பார்வை அப்படி கிடையாது. அவங்க பவித்ராக்கு வந்து அவங்கள ஜென்யூனான ஒரு பர்சனா ஏத்துக்கிட்டா கூட அவங்க கிட்ட எஃபர்ட் நீங்க சொல்ற லெவலுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளவு வேணா மிகைப்படுத்தி அதை பேசிக்கலாம், சத்தியமா ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளவு வேணா மிகைப்படுத்தி பேசிக்கலாம். நான் டிஃபர் பண்றேன். இருங்க நான் முடிச்சிடுறேன். அவங்க வந்து அவங்களுக்குன்னு வந்தா மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. வீட்டுல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் அவங்க வந்து நிக்க மாட்டாங்க. அங்கேயே அவங்க தோத்துட்டாங்க. இல்ல இன்னொன்னு பவித்ரா ரொம்ப டிப்ளமசி. இருங்க ஜாக்லின்ற ஒருத்தங்க அந்த வீட்டு ஆள் தானே. தர்ஷிகான்ற ஒரு பர்சன் அந்த வீட்டு ஆள் தானே. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தர்ஷிகா பண்ற ஒரு வேலை பிடிக்கலன்றதுக்காக அதை வந்து அவங்க சொல்ற கருத்தை வந்து அதுல இருக்கிற உண்மை 2 பக்கத்தையும் விசாரிக்காம அன்ஷிதாவை கூட்டிட்டு வந்து ஆர்ஜி ஆனந்தி கூட சேர்ந்து கேஸ் லைட் பண்ணாங்க. அததான் பவித்ரா பண்ணாங்க. இன்னொன்னு பவித்ரா ரொம்ப டிப்ளமசி ப்ரோ, ஸ்ட்ரைட்டா மூஞ்சிக்கு நேரா பேசுற கேரக்டர் கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, சத்யா கிட்ட எப்படி கேள்வி கேட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாரு. இல்ல நான் அது சொல்லல, நான் தர்ஷிகா கிட்டயும் சொல்லியிருக்காங்க, இதுகிட்டயும் சொல்லிருக்காங்க. விஷால வந்து கண்டினியூஸா நாமினேட் பண்றதும் சரி, எல்லா இதுலயும் வர்ஸ்ட் பர்ஃபார்மரா பண்றத யாருமே பண்ணல, பவித்ரா தான் அங்க பண்றாங்க. பவித்ரா நாமினேட் பண்ணி இது வரைக்கும் யாரும் ஹர்ட் ஆகல ப்ரோ. ஹர்ட் ஆகல. அட்லீஸ்ட் விஷாலோட கேம் பிளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அவர் ஒரு போரிங் ப்ரோ கேம் பிளே இங்க பாருங்களேன், ஒரே நிமிஷம் ஒன்னு ஸ்ட்ரைட்டா இப்ப ஆலன் ப்ரோ சொன்னதுதான். ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு கரெக்டோ தப்போ அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணும். அத ஜாக்லின் தப்போ கரெக்டோ பண்றாங்க, சௌந்தர்யா தப்போ கரெக்ட் பண்றாங்க, முத்து தப்போ கரெக்டோ பண்றாங்க. ஓகேங்களா? இதை தாண்டி வந்து வீட்டுல எல்லாருமே மேக்சிமம் வந்து இப்ப மஞ்சரி வந்ததுனால மஞ்சரி பண்றாங்க. இதை தாண்டி வந்து மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி அவங்க கேங்க கிட்ட போய் அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்களே தவிர அந்த சபையில வந்து பேசுறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. பவித்ரா டே 1ல இருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக். ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இல்ல. இந்த ரோஸ்ட் இதுக்கு இல்ல யாராச்சும் வந்து பர்டிகுலரா வந்து ஒரு நெகட்டிவ் சைடு அவங்கள பத்தி சொல்லணும்னாலே எவ்வளவு தூரத்துக்கு பிக் பாஸே சொல்லியிருக்காரு, பவித்ரா இது ரீசன் கிடையாது, கரெக்டான ரீசன் கொடுக்கணும். இல்ல ஏன் ரீசன் இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. மத்தவங்கள ஹர்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அக்ரி, லீவ் பவித்ரா. நான் அதுதான் சொல்றேன். அகைன் நான் ஒரு கண்டஸ்டன்ட்காக இங்க பேச வரல. அகைன் போஸ்டிங் தி क्वेश्चन டு தி வியூவர்ஷிப். அதான் ப்ரோ, யார பத்தி பேசுறீங்க? இருங்க, யார பத்தி பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு ஜெனுவின் கண்டஸ்டன்ட் வந்து இது பண்ணுங்க. யாரு இந்த சீசன்ல யாரு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இருக்காரு இப்போதைக்கு ஆன் டேட். நான் உங்களுக்கு சொல்றேன், இருங்க நான் உங்களுக்கு சொல்றேன், இஸ் நாட் ஓகே, இருக்கட்டும்.
நானும் வந்து லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இல்ல என்னோட எனக்கு as a- பிரச்சனை இதுதான் ப்ரோ. நீங்க எதை வச்சு இதை சொல்றீங்கன்றது எனக்கு புரியல. நான் நேர்மையானவன் கண்ணியமானவன் சொன்ன ஒருத்தர், நான் எனக்கு பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு எனக்கு வந்து முனைப்பு ஜாஸ்தி, அதுக்காக எனக்கு அதனால வந்து இந்த வாய்ப்பை கொடுங்க, நான் இந்த டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லிட்டு அழுத்தமா பேசின ஒருத்தர் அங்க அங்க நைட்ல ஒருத்தங்க பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசிட்டு மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது கேள்வி கேட்க துப்பு இல்ல. அவ பேர் என்ன, மஞ்சரி வந்து தனியா அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கள கழட்டி விட்டு போயிட்டாரு. அது கேள்வி கேட்க துப்பு இல்ல. இத்தனைக்கும் ஃப்ரெண்டு தானே அவரு. ஜெனியூன் எப்படி சொல்லுவீங்க? இல்ல ப்ரோ, அந்த பிரெட் இல்ல அந்த பிரெட் டோஸ்ட் விஷயத்திலேயே வந்து மஞ்சரிய வந்து ஹீட் ஆஃப் தி மொமெண்ட் சென்டர் ஆஃப் தி சீட்டு கொண்டு வந்து உட்கார வச்சதே வந்து முத்து தான். அந்த விஷயத்த வந்து முத்து தான் போய் கிச்சன் டீம் கிட்ட கேட்க போய் தான் அவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை வந்து பெருசாச்சு. ஆனா